ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். நம்ம ஒருமித்து தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து நாம் கர்த்தர் உருவாக்கின இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் துதிக்கும்படியாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். நாம் இந்த நாளில் சில வசனங்களை மாத்திரம் வாசிச்சுட்டு நாம் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கபடியாக நான் விரும்புகிறேன். நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 62வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாவம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கல் ஆகாது. அங்க பாருங்க, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கூட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. எருசலேம் தேசத்தை குறித்து எசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாலும் அது இந்த நாளிலே நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னா, அவர் சொல்றாரு, எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. இது தேசத்திற்காய், நம்முடைய தேசத்தின் மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம் இருக்கிற எருசலேமா இருக்கலாம், நாம் இருக்கிற பட்டணமா இருக்கலாம். இந்த பட்டணத்திலே கர்த்தர் சிலரை நியமிக்கிறாராம். யாரை நியமிக்கிறாராம்? ஜாமக்காரரை நியமித்திருக்கிறாராம். அவர் கட்டளையிடுகிறேன் அப்படின்னா சில அதாவது ஜாமக்காரரை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எதற்கு? நாம் எதுக்கு இந்த நாளில் கூடி வந்திருக்கிறோம்? உபவாசித்து ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். சபைக்காக, தேசத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ண போறோம்? உபவாசித்தோடு ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். அப்ப நாம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் என்ன பண்றாராம்? எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அப்ப ஜாமக்காரன் என்று சொன்னா பாதுகாக்கிறவன். அந்த பட்டணத்தை சுகபத்திரமாய் அந்த எந்த எதிரிகளும் வராம பாதுகாக்கிறான். ஆனா மௌனமாயிராத ஜாமக்காரர் எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, இது சாதாரண காவல கூர்க்கா மாதிரி, இந்த போலீஸ் மாதிரி காக்கிறது அல்ல. மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடு அப்படின்னா, ஜெபித்து கொண்டிருக்கிற, விழித்திருந்து ஜெபிக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் சில காரியங்களுக்காய் கர்த்தர் நியமிக்கும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, எருசலேமே, நாம் கூடி வந்திருப்ப நமக்கு பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே அப்படின்னா நம்ம பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நமக்கு மேல சில கிரியைகளை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், சில காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். என்னன்னா, நம்ம கர்த்தர் ஜாமக்காரராக நியமிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணக்கூடாதாமா? மௌனமா இருக்கக்கூடாதாம். நாம் என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு காரியத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக, இந்த தேசத்திற்காக, இந்த பகுதிக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, சபைக்காக, இருக்கக்கூடிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பாரு. நாம் நல்லா ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவாரு. அதுக்குத்தான் சொல்றாரு, எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் அப்படின்னா, எருசலேமை சுற்றி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மதில் மேல சுற்றி என்ன பண்ணலாம்? ஜாமக்காரன் நிறுத்தியிருப்பாங்க. எல்லா ராஜாக்களும் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு கோட்டை மதில் இருக்கும். அதாவது அந்த நகரத்தை சுற்றிலும் அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லையில ஜாமக்காரர் வச்சிருப்பாங்க. யாராச்சும் உள்ள வர்றாங்களா, ஏதாச்சும் தப்பு நடக்க போகுதா அப்படிங்கிறத அறிவிக்கும்படியாக, ராஜாவுக்கும் சேவர்களுக்கும் அறிவிக்கும்படியாக ஜாமக்காரை வைத்திருப்பார்கள். அவருடைய வேலை என்னன்னா, கண்ணு கருத்தமா எந்த எதிரியும் உள்ள வராம தன் தேசத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே அவர்கள் வைத்திருப்பார்கள். அதே போலதான் உங்களையும் என்னையும் இந்த தேசத்தின் ஒரு ஜாமக்காரராக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏற்படுத்துவேன், கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. நமக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிற, அமெரிக்கையா இருக்கலாகாது அப்படின்னா, அமெரிக்கை என்று சொன்னால் என்ன? அமைதி, சும்மா இருக்கிறது. ஆமா, அமெரிக்கை அப்படின்னா என்னன்னு
நம்ம நினைச்சா சும்மா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், சும்மா அப்படியே பேசாம இருக்கக்கூடாது. அமெரிக்கையே இருக்கலாகாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணுமா, மௌனமாயிராதபடி நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் என்ன பண்ணோம், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுபவர்களே அப்படின்னா துதிக்கக்கூடியவர்களே, கர்த்தரை உயர்த்தக்கூடியவர்களே, கர்த்தரை கூப்பிடுகிறவர்களே, நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது, நீங்க மௌனமா இருக்கக்கூடாது, நீங்க சும்மா இருந்துடக்கூடாது. நீங்க துதித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் மன்றாடி கொண்டே இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கணும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் எருசலேமிலே சில மாற்றங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் இந்த தேசத்திலே, நம்முடைய பகுதியிலே, நம் குடும்பத்திலே சில மாற்றங்களை செய்ய விரும்புகிறார். நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ என்ன ஒண்ணு ஆகலையேன்னு சொல்லி மௌனமா இருந்து விடாதீங்க. நீங்க என்ன பண்ணணுமா, துதித்து கொண்டே இருங்க. தேவனை பார்த்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. அதான் சொல்றாரு, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுபவர்களே அப்படின்னா கர்த்தரை துதிக்கக்கூடிய நபர்களே, கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களே, கர்த்தரை கூப்பிடக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களே, நீங்க உங்களை ஜாமக்காரா வச்சிருக்கிறேன். நீங்க சும்மா இருக்காதீங்க, மௌனமா இருக்கிறாதீங்க, நீங்க அமைதியா இருக்காதீங்க, துதித்து கொண்டே இருங்க. இந்த தேசத்தின் மேல் சில மாற்றங்களை கொடுக்கும்படியாக, இந்த பட்டணத்தில் சில மாற்றங்களை கொடுக்கும்படியாக, இந்த சபையிலே சில மாற்றங்களை செய்யும்படியாக நீங்கள் துதித்து கொண்டே இருங்கள் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம துதிச்சா என்ன நடக்கும்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆமா, நாம் எதுவரை அமைதியா இருக்க கூடாதா? அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அல்லேலூயா. நம்ம தேசத்தை கர்த்தர் மாற்ற வர, என் தேசத்தை சந்திக்கிற வர, இந்த பகுதியை கர்த்தர் அசைக்கிற வர, இந்த சபையை கர்த்தர் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிற வர, பெரிய ஆண்டவர் இந்த சபையை பெருகிற வர, இந்த நம்ம குடும்பத்தில் ஒரு மாற்றம் வர்ற வர நீங்க சும்மா இருக்காதீங்க, அமெரிக்கையா இருக்காதீங்க, அமர்ந்திருக்க விடாதீங்க. ஏன்னா சும்மா இருக்காதீங்க, கர்த்தரை துதித்து கொண்டு, ஆண்டவரே என்ன அழைச்சி வச்சிருக்கீங்க, எதுக்கு நியமிச்சு வச்சிருக்கிறீங்க, ஜாமக்காரனா வச்சிருக்கிறீங்க. ஒரு தேசத்துக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், இந்த பகுதிக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், எங்க சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், எங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், இந்த சபைக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி அவரை அமர்ந்திருக்க விடாமல், எனவே பூமியில் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம துதிக்க ஆரம்பிச்சா, நாம ஜெபிக்காதான், எருசலேமை ஸ்திரப்படுத்தி அப்படின்னா ஒரு நிறையான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். எருசலேமை உயர்த்தி ஒரு அதை ஏறுறது இறங்குறது இல்லாம ஒரு ஸ்திரமான இடத்தை கர்த்தர் வைப்பார். அதுவரை அவரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவரை நம்ம கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நாம துதிக்கும் போதும், நம்ம ஜெபிக்கும் போதும் கர்த்தரை நாமத்தை துதிக்க, எதுவரை நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போய்விடும். அப்படித்தானே, சில காரியங்கள்ல ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சோர்ந்து போய்விடுவோம். அதான் சொல்றாரு, நீங்கள் அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கணுமாமா, துதித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும், முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும், மன்றாடி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் எருசலேமை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பகுதியை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நம்முடைய சபையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நம் குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, என் குடும்பத்தை வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வர நான் துதிக்காம இருக்கவே மாட்டேன், உண்மை சும்மாவே இருக்க விட மாட்டேன். என்னை உயர்த்தி ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கிற வரைக்கும், இந்த தேசத்திலே என்னை புகழ்ச்சியாக்கிற வர, என் குடும்பத்தை நீங்க உயர்த்துற வர நான் சும்மா விட மாட்டேன். ஆண்டவரே, துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருப்பேன். நம்ம வாழ்க்கையில துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பிக்க நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதான் தான் கர்த்தர் சொல்றாரு. அந்த 6வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். எதற்கு ஜாமக்காரரை கட்டளையிடுகிறார்? மௌனமாய் இருக்காத, முறுமுறுத்து தேவ சமூகத்தில் அழுது கொண்டு ஜெபிக்கிற சில ஜாமக்காரரை கர்த்தர் நியமிக்க போகிறார். இவருடைய வேலை என்ன அப்படின்னா, தேவ சமூகத்தில் நின்று தேவனுக்கு சமூகத்தில் ஜெபிக்கிறதும் துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும், என் தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் சபைக்காகவும் ஜெபிக்கக்கூடிய சில ஜாமக்காரரை கர்த்தர் நியமிக்க போகிறார். அல்லேலூயா. அது எப்போது வர அப்படின்னா, எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கிற வரை
துதிக்கக்கூடிய நபர்கள், அதை அவன் உயர்த்தக்கூடிய சில பேரை அவன் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அது நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. நம்ம தேசத்தை அசைக்கிற வர, இந்த தேசத்தில் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னா நம் மேலே கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம், நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்துக்கு நேராகத்தான் நம்மை இந்த தேசத்தை கொண்டு வைத்திருக்கிறார். அப்ப நான் இருக்கிற தேசத்தை சுதந்திரமாக்கி கொடுப்பது தான், கால் மிதிக்கும் தேசத்தை எனக்கு சொந்தமாக்கி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப இந்த தேசத்தில் சில மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும், நாம ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அடுத்த ஒரு வசனம் கூடி வாசிக்கலாம். 10வது வசனம், அதிலே 10, 62:10. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். அங்க நம்ம என்ன பண்ணோமா, ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாம வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். வாசல் வழியா பிரவேசிக்கணுமாமா. நாம சும்மா ஆண்டவரை துதிக்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தரை நாமத்தை உயர்த்துறது மாத்திரம் இல்ல, வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். நமக்கு பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நாம் எப்படி பிரவேசிக்கணுமாமா? நாம் பிரவேசிப்பது மாத்திரம் இல்ல, நம்மை போல அவர்களையும் வாசல் வழியாய் பிரவேசிக்க வைக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். யோவான் 10:7 வாசிக்கலாமே. யோவான் 10:7 ஆண்டவர் சொல்லிப்பாரு, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு. இயேசுவின் நாமத்துல நாம் என்ன பண்ணணும்னா, கர்த்தர் நாமத்தை என்ன பண்ண பிரவேசிக்க, அவருடைய நாமத்துக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லணும். அநேகரை அந்த நாமத்துக்குள் கொண்டு வர வேண்டும். முதலாவது நாம ஜெபிக்கணும், துதிக்கணும், கர்த்தர் நாமத்தை ஆராதிக்கணும், அவரை பார்த்து முறையிடணும். இரண்டாவது நாம் என்ன பண்ண வேண்டுமா, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு. அதனால இந்த வாசல் வழியாய் முதலாவது நாம் பிரவேசிக்க வேண்டும். இயேசுடைய வாசல் வழியாய் முதல்ல நாம் பிரவேசிக்க வேண்டும். அடுத்த வசனம் கூடி வாசிக்கலாம். 8. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏன் அவங்க கேட்கல அப்படின்னா, அவர்கள் வேறு வேறு வாசலை காண்பித்து விட்டார்கள். அவர்கள் என்னை அல்லாமல் வேற வழிகளை அவர்களுக்கு அறிவித்ததுனால ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை, அவர்களுக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்களை போய் சொல்லும் போது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா என்னை குறித்து நீங்கள் சொல்லும் போது, நான் மெய்யான வாசலை, நானே வாசலா இருக்கிறபடினாலே என்னை குறித்து நீங்கள் அறிவிக்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அப்ப இதுக்கு முன்னால வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, சரியான வாசலை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. வெறும் ஒரு வாசல்னு சொல்லியிருப்பார்கள், அல்லது சரியான வாசலை அவர்களுக்கு ஸ்திரமாய் அறிவிக்காம இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இது எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏன் அந்த ஒரு தேசத்துல மாற்றம் வரல? ஏன் இந்த தேசத்துல இன்னும் எழுப்புதல் வரல? இன்னும் அந்த பகுதியில ஏன் ஒரு மாற்றம் வரல அப்படின்னா, சரியான வாசலை அவர்களுக்கு காண்பிக்காம, சரியான வழியில நடத்தாம சிலர் மாற்று வழியை போதித்து விட்டார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல், என்னுடைய வழியை அவர்களுக்கு காண்பித்தா அவன் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய நாமத்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது ஜெபிக்கணும், இரண்டாவது அந்த நாமத்தை அறிவிக்க வேண்டும். என்னன்னு? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவது நிச்சயமான காரியம். இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டும். முதலாவது நம்ம ஜெபிக்கணும், கர்த்தரை நோக்கி பார்த்து துதிக்கணும். கர்த்தர் சில ஜாமக்காரரை நம்ம நியமித்திருக்கிறார். நம்ம ஜாமக்காரர் ஓயாம மௌனமாயிராம கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும், பிரவேசிக்க வைக்க வேண்டும். அப்ப இயேசுவின் நாமத்தை அறிவிக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியம் நம்ம பண்ணும்போது தான் அப்பதான் ஒருவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைத்தக்கதான வழியை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம ஜாமக்காரராய் வைத்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, முதலாவது கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது அவரை அறிவிக்க வேண்டும்.
இதுதான் வாசல், இது இப்படித்தான் நம்ம போகும்போது தான் ரட்சிக்கப்படுவோம், போகும்போது தான் வாழ்க்கையில மாற்றம் வரும் என்கிறதை அறிவித்து அவர்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் வாசலை அறிவிக்கிறார் அப்படின்னா, ஏன் வாசலை கர்த்தர் நம்ம சொல்றார் நானே வாசல் என்று சொல்றார் அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 24 வசனம் வாசிக்கலாமே. ஆதியாகமம் 3ஆவது அதிகாரத்துல 24 வசனம் என்ன சொல்லுது? அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அங்கே ஒரு வழியை அடைச்சிருக்காரு பார்க்கிறோம், அப்படித்தானே? ஜீவனுக்கு போகிற நானே, அதாவது அங்க சொல்றாரு அந்த நித்திய ஜீவ விருட்சத்தின் வழிக்கு, அதாவது போகக்கூடிய வழியை கர்த்தர் அடைச்சிருக்கிறார். அப்ப அடைச்சதை திறக்கணும். எதனால அடைச்சாரு? பாவம் செய்ததுனால. அப்போ நாம வழியை அறிவிக்க வேண்டும். ஏன்னா அன்னைக்கு கர்த்தர் அடைச்சதுதான். எப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்தானோ அந்த பாவம் செய்த மனுஷனுடைய வழியை கர்த்தர் அடைச்சு அவன் ஜீவனுக்குள் போக முடியாதபடிக்கு, ஜீவ விருட்சத்தின் கனியை அடைய முடியாதபடிக்கு அங்கே வாசலை அடைத்தார். அதற்கு மாற்று வாசலாய் வைத்திருக்கிற இயேசுவை நம்ம அறிவிக்கும் போது, பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போதுதான் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், அந்த வழியை நாம் அறிவிக்க வேண்டும். அதான் சொல்றாரு, இந்த வழியை அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கும்படியாய் நம்ம உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவம் செய்த போது கர்த்தர் அந்த ஜீவ விருட்சத்துக்கு போற வழியை அடைச்சிட்டார். அவன் ஜீவனை கண்டு ரட்சிக்கப்படுவதற்கான வழியை கர்த்தர் அடைச்சிட்டாரு. ஆனா அந்த வழியை அடைச்சவர் சொல்றாரு, என் வழியாய் பிரவேசித்தால் அவன் பாவம் கழுவி அவன் தூய்மையாவான், அவன் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வழி என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் முதலாவது ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் தேசத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், என் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும். இரண்டாவது இயேசுவை அறிவிக்கணும். ஏன்னா அவன் பாவம் செய்த போது கர்த்தர் அவன் வழியை அடைத்ததுனால அவன் வழி தெரியாமல் சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நல்ல வழி, நானே வழி, பாவத்தை மன்னிச்சா மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையில நித்திய ஜீவன் உண்டு என்கிற அந்த வழியை அடைச்சு, அந்த வழியை கர்த்தருக்கு காண்பித்து அதிலே அவர்களை பிரவேசிக்க வைக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, ஜீவ விருட்சத்துக்கும் போகும் வழியை காவல் செய்யும்படி அடைத்தார். அதை எவனும் சரி கடந்து செல்ல முடியாது. அதுக்கு பதிலாய் திறந்திருக்கிற ஒரே வழி இயேசு என்கிற வழி. அதனால தான் அவரை அறிவிக்க வேண்டும். நானே வழி என்று கர்த்தர் ஏன் சொன்னார்னா, ஒரு மனுஷன் பாவியாய் இருக்கும் போது அவன் நேர்வழியை பார்க்க முடியாது. அப்போ நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, அதுக்கு இயேசுவின் ரத்தம் உனக்கு வாழ்க்கையிலே பாவத்தை மன்னிக்கும் என்று சொல்லி அவனை வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வைக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். தேசத்திற்காய், குடும்பத்திற்காய், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காய் ஜெபிக்கணும். இரண்டாவது இயேசுதான் வழி என்று அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஒரு நாள் பாவம் செய்த போது எல்லாருடைய வழியும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் வழி எல்லாம் என்ன பண்ணி இருக்குது? அடைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபையாய் அந்த வழியை சொன்னதுனால, நாம் அவருடைய நாமத்தை விசுவாசித்தனால, ஏற்றுக்கொண்டதுனால, அறிக்கையிட்டதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. அதனால நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை போல அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நாம் ஜீவனுக்கு போக வேண்டிய வழியை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. 62:10 வாசிக்கலாம். எசாயா 62:10. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். வாசல் வழி என்ன பண்ணணுமா? பிரவேசிக்கணும். அதான் அங்க எசாயா சொல்றாரு 62:10 ஆண்டவர் அவர் சொல்றாரு, நான் உங்களை ஜாமக்காரா வச்சிருக்கிறேன். எதுக்கு? முதலாவது அந்த தேசத்திற்காய் ஜெபிக்கிறதுக்கு, முதலாவது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு, முதலாவது நீங்க சும்மாவே இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அமைதியா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. நீங்க என்னை பார்த்து துதித்து கொண்டு இருக்கணும், வழிகளை ஜெபித்து கொண்டு இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் தேசத்தில் அவன் சில மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த தேசத்திலே கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். சில என்ன பண்ணுவாரு? 7வது வசனம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அவர் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நாம மௌனமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. துதிச்சு கொண்டே இருக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 10வது வசனத்தை சொல்றாரு அவர், வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், 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 பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். ஏன்னா வழியில வர முடியாம இருக்கக்கூடிய அந்த வழியை நம்ம என்ன பண்ணணும்? சரிப்படுத்த வேண்டுமா? நினைக்கிறாங்க இயேசுனாலே ஏதோ புற மதத்தார்
எங்கிருந்து வெளிநாட்டு கடவுள், அவங்க வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பான எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஜனத்துக்கு வழியை செவ்வாய்ப்படுத்த வேண்டும், சரிப்படுத்தி கொடுக்க வேண்டும். இல்லப்பா, இயேசுதான் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கிறவர், உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர்தான் வழி என்கிற அந்த செவ்வாய்ப்படுத்த வேண்டிய வழி நம்ம காண்பிக்க வேண்டிய, அவருக்கு தெரியாம சொல்லுவான் அதெல்லாம் ஒரு கடவுளா, அதெல்லாம் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஏன் உன் பாவத்தை நீக்கிறதுக்கான அவர்தான் வழி என்பதை அந்த அவர்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய தாறுமாறாக இருக்கக்கூடிய எண்ணத்தை நீக்கி செவ்வாய்ப்படுத்த வேண்டும். அவர்கள் இயேசுவை அறிவித்து என்ன பண்ணுமா, செவ்வாய்ப்படுத்த வேண்டும். அப்ப ஜனத்துக்கு வழியை செவ்வாய்ப்படுத்துங்க. அப்ப ஜனம் வர முடியாம காணப்படுகிற தவறான கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். அவர்கள் இயேசுவை ஏற்று வணங்காம இயேசுவை கூப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குருட்டு நம்பிக்கைகள், பாரம்பரியங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், அந்த மூட நம்பிக்கைகள். இதனால அவர்கள் இது வழி என்று சொல்லி போய் கொண்டிருக்கிறார்கள். நாம வழி அதல்ல என்று சொல்லி அந்த வழியை காண்பித்து நாம் வழியை செவ்வாய்ப்படுத்த வேண்டும். அப்ப தேசத்துல உங்களை என்னையும் எதற்கு கர்த்தர் ஜாமக்காரராக வைத்திருக்கிறார் என்று சொன்னா, மௌனமா இருக்கல்ல, கர்த்தாவே வழிகளை ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஜெபிப்பதற்கும், இரண்டாவது ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிப்பதற்கும், அவங்களுக்கு எழும்புகிற சந்தேகங்களை கர்த்தர் நீக்குவதற்கும். அடுத்த வசனம், பாதையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள், பாதையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். அதிலுள்ள பாதையை உயர்த்துங்கள் அப்படின்னா இயேசுதான வழி. அந்த நாமத்தை உயர்த்தி, அந்த நாமத்தை உயர்த்தி, அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி, அந்த நாமத்தை மேன்மையை எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி உயர்த்தி உயர்த்தி அப்படின்னா அவருடைய மேன்மையை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அதிசயங்கள், அவருடைய நாமத்துக்குரிய மேன்மையை நாம் எடுத்து உயர்த்தி உயர்த்தி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம் தேசத்தில் மாற்றம் வருவதற்கு நாம் கர்த்தர் வைத்திருக்கிற வழி என்ன அப்படின்னா, அவர் நாமத்தை உயர்த்தி உயர்த்தி, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறது மாத்திரம் சொல்லும் போதெல்லாம் என் தேவனால் முடியும், உன் பிரச்சனையை மாற்ற என் தேவனால் முடியும் அப்படிங்கிற அந்த நாமத்தை உயர்த்தி உயர்த்தி காண்பிக்க வேண்டும் அவர்களுக்கு. ஏன்னா நாமம் தாழ்த்தப்பட்டிருக்கிறது, நாமம் அவன் கீழாக்கப்பட்டிருக்கிறது, மேலாக்கப்பட வேண்டிய நாமம் தாழ்த்தப்பட்டிருக்கிறதுபடினாலே நாம் அந்த நாமத்தை உயர்த்தி உயர்த்தி காண்பிக்க. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார், என் தேசத்தில் கர்த்தர் செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படி மாற்றத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற சாட்சியை அறிவித்து அவர் நாமத்தை உயர்த்தி உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பாதையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள். பாதை என அவர்தான், அவர்தான் வழி. இயேசுவின் நாமம் அந்த பாதை என்ன பண்ணிருக்கு, தாழ்த்தப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமம் நமக்கு வழியை காண்பிக்க முடியாதபடி குருடாக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசானவன் வழிகளை தாறுமாறு ஆக்கி இருக்கிறான். அதுக்குத்தான் கர்த்தர் ஜாமக்காரராய் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எதற்கு? ஜனங்களுக்கு வழியை உயர்த்தி காண்பிக்கும்படியாக. இதுதான்ப்பா வழி, இதுல போனா தான் கரெக்டான காரியத்துக்கு போக முடியும், உன் பாவம் மன்னிக்கப்படும், உன் நித்தியத்துக்கு போக வேண்டிய வழி இது என்று சொல்லி உயர்த்தி உயர்த்தி காண்பிக்கும்படியான அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்புறம் அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், கற்களை பொறுக்கி போடுங்கள். தடையை முன்னால போக முடியாம காணப்படுகிற தடைகள் என்ன? அவர்கள் வாழ்க்கையில எதை அவங்க தடையா கல்லா வச்சிருக்கிறாங்க? அவளுக்கு என்ன சந்தேகம் இருக்குது? அவளுக்கு முன்னால முடியாதபடிக்கு என்ன தடையா இருக்குது? இந்த வழியை போனா ஐயோ அது எப்படி யாரு இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுவா, இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனையை பார்த்தே என்ன பண்ணிடுவாங்க. நிறைய வழி இந்த வழி வர்றதில்லை. ஏன்னா ஐயோ அந்த வழியில போனா குழியும் குண்டுமா இருக்குது, அப்ப சரிப்படுத்திட்டா ரோடு ஓட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதே போல அவர்கள் போகிற வழியிலே காணப்படுகிற கற்களை பொறுக்கி போடுங்கள். அதெல்லாம் சும்மா பொறுக்கி போடுற அளவுதான், பெரிய பிரச்சனைன்னு அவங்க வைக்க மாட்டாங்க. அவங்களுடைய சந்தேகங்களும் பிரச்சனைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா சின்ன சின்ன கல்லு தான், சின்ன சின்ன காரியம்தான். இதனால அவங்க வேற வழி போயிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்படியெல்லாம் நடக்க முடியாதுங்க, இப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா நம்ம வழியை காணப்படுகிற சிறு சிறு கற்களை சில சில காரியத்தின் நிமித்தம் அவர்கள் அந்த வழி வராம வேற வழியை போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்து அந்த கற்களை நாம் பொறுக்கி போட வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஜனங்களுக்காக கொடியை
ஏற்றுங்கள். இப்படி நீங்க செய்தீங்கன்னா அதன் வழியாய் அவர்களுக்கு ஒரு ஜெயக்கொடியை கர்த்தர் ஏற்றுவார். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். முதலாவது ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தர் சொன்னபடி இயேசுவை அறிவிக்க வேண்டும், இயேசுவை உயர்த்த வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைக்கு, துன்பங்களுக்கு என்ன காரணம் என்று சொல்லி ஆராய்ந்து ஜெபத்தோடு நீங்க சென்று அங்க போனீங்கன்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆவியான உதவி செய்வார். உன்னோட பிரச்சனை இதுதான். வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். அந்த குடும்பத்தின் பிரச்சனைக்கான தீர்வை கர்த்தர் கொடுப்பார். அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுகிற சில பிரச்சனைகள் இதுதான் அப்படி சொல்லுவாங்க. அப்ப இந்த காரியத்திலிருந்து எல்லாம் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அப்ப நம்மை கர்த்தர் நியாயம் ஜாமக்காராய் வைத்திருப்பதற்கு நோக்கம் என்னன்னா, முதலாவது தேசத்திற்காக ஜெபிக்கணும், முதலாவது குடும்பத்திற்காக ஜெபிக்கணும், முதலாவது நம்ம தேவ சமூகத்தில் மன்றாட வேண்டும், இரண்டாவது நாம் அவர்களுக்கு வழியை ஆயத்தமாக்க வேண்டும், காணப்படுகிற கற்களை மாற்ற வேண்டும், வழியை செவைப்படுத்த வேண்டும், பாதையை உயர்த்த வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும். இது நாம் வாழ்க்கையை செய்வோம் என்று சொன்னா இந்த எருசலேமிலே தேவநாமம் மகிமைப்படும், இந்த பட்டணத்திலே தேவநாமம் மகிமைப்படும், இந்த சபையிலே தேவனுடைய பராக்கிரமசாலியாய் கர்த்தர் செயல்படுகிறதை பார்க்க முடியும். நம் குடும்பத்திலே சில மாற்றங்களை நாம் காண முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் ஜெபிச்சு என்ன பண்ணிட்டோம், சோர்ந்து போய் விட்டோம். சரியா ஜெபிக்காம, சரியா உற்சாகப்படுத்தாம, சரியான வழியை காண்பிக்காம இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு வீட்டில் ஆட்கள் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பம் தான், சபைக்கு போற குடும்பம் தான், வீட்டில் ஜெபம் இருக்காங்க கேளுங்களேன், இருக்காது. ஏன்னா அதனால தான் சொல்ல வழியை வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். நமக்கும் யாரா இருந்தாலும் வாசல் ஒண்ணுதான். உங்களுக்கா இருக்கட்டும், யாருக்கா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட குழந்தையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருக்கும் வாசல் ஒன்றுதான். அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க வைத்து பாவ அறிக்கை பண்ணி நாம மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். பாவத்தை பார்க்காதவர். நம்ம ஜெபிக்க போகும்போதும் நாம ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் கழுவுங்க சொல்லி தூய்மையாக தான் ஒவ்வொரு டைமும் ஜனங்கள் எருசலேமில் அந்த தேவாலயத்துக்குள்ள போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சுத்திகரித்து கொண்டு தான் போகணும் உள்ள. அதனால தான் முன்னால பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கும். கிணத்து எங்க ஹிந்து கோயில் பார்த்தீங்கன்னா இருக்கும், முன்னால ஒரு கிணறு, கிணத்துல பக்கெட்டு எதுக்கு வச்சிருப்பாங்க, அங்க உள்ள பிரவேசிக்கிறவன் எல்லாமே அந்த தண்ணி எடுத்து சுத்திகரித்து கொண்டு தான் உள்ள போகணும். இது தேவன் வைத்திருக்கிறது. யாரா இருக்கட்டும், நேத்தானே பூஜை பண்ணணும், நேத்து குளிச்சுட்டு போயிட்டல, இன்னைக்கு குளிக்காம போயிடலாமா கேட்டா இருக்கல. நீ உள்ள போனோம்னு சொன்னா நீ சுத்திகரிக்கப்படாம போகக்கூடாது. அதனால தான் வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்க வேண்டும். வாசலாய் இருக்கக்கூடிய இயேசு எதற்காய் வாசல்னா, பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிற வாசல் அவர். அல்லேலூயா. ஒருவன் பாவத்தோடு செய்யக்கூடிய எந்த ஜெபம் கேட்கப்படாது. நாம பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாது. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக தேவ சமூகத்திலே அந்த வாசல் வழியாய் பிரவேசித்து தேவனுக்கு நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவரே என் பார்வை, பேச்சு, சிந்தனை, செயல்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து நாம் ஜெபிச்சு நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போமானா கர்த்தர் சொன்னபடி அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியின் அதை புகழ்ச்சியாக்கிற வர கர்த்தரை நாம் தொடர்ந்து துதிப்போம் என்று சொன்னா நம்முடைய தேசத்தில் கர்த்தர் சில மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். சில சபையை கர்த்தர் உயர்த்துவார், குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார், இந்த தேசத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம வேலை கர்த்தர் சமூகத்தில் உயர்த்த வேண்டிய நபரை உயர்த்தி, சரிப்படுத்த வேண்டிய வழியை சரிப்படுத்தி, வாசல் வழியாய் பிரவேசித்து அவரை காண்பிக்குவோம் என்று சொன்னா அவன் ரட்சிக்கப்பட்டு உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவ சமூகத்தில் அந்த வார்த்தையை நம்பி நாம் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் அடுத்த வசனம் இப்படி வாசிக்கலாம். 11. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தர வரைக்கும் கூறுகிறார். பாருங்க, நாம இப்படி நம்ம கரெக்டா பண்ணிட்டா என்ன வருமா, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி ஜெபிக்கிற ஜாமக்காரரை நோக்கி, எனக்கு சமுத்திரம் அமர்ந்திருக்கிற ஜனங்களை நோக்கி பார்த்து சொல்லுங்க, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று
அங்கே கடைசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கர்த்தர் அறிவிப்பாராமா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் சபையில மாற்றத்தை கொடுக்க வேண்டும். நம் குடும்பத்தில் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். நம் தேசத்தில் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னா நாம் சொன்ன 2 வழிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, தேவன் வைத்திருக்கிற அந்த ஜாமக்காரனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, வழியை ஆயத்தப்படுத்துகிற வேலையும் செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்வோம் என்று சொன்னா நம் தேசம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சபையிலே எருசலேம் உயர்த்தப்படுகிறது போல நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் வருளும் பலன் அவரோடு கூட வரப்போகிறது. என்ன பலன்? நம்மை உயர்த்துவது. என்ன பலன்? நம்மை ஆசீர்வதிப்பது. என்ன பலன்? புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பது, நம்மை ஒரு முன்மாதிரியை வைப்பது, அவருடைய பராக்கிரமசாலியாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்றுவதுதான் அதர் பலன். அல்லேலூயா. நாம ஜெபிக்கிறதுக்கு எதற்காய் கர்த்தர் முன்குறித்தார்? எதற்காய் உங்களையும் என்னை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார் இந்த நாளிலே? ஏதோ டைம் இருந்துச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஏதோ அவங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு நினைச்சு வந்துட்டுமா? இல்ல. வர வேண்டிய அநேக நபர் இன்னைக்கு வராம, வரக்கூடாத நபர்களாய் உங்களையும் என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னா நம் மேலே கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. என்ன? நாம் கர்த்தருடைய சமூகத்துல எப்படிப்பட்டவர்களுக்கு ஜாமக்காரரை நியமித்திருக்கிறார். நம்மை கொண்டு சில மாற்றங்களை செய்யும்படியாக, நம்மை கொண்டு நம் மூலமாய் சில மாற்றங்களை கர்த்தர் செய்யும்படியாக சில நியமங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் ஜாமக்காரராய் வைத்திருக்கிற நீங்களும் நானும் அவரை துதிக்கிற துதியும் ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரங்களும் எழும்ப எழும்ப எழும்ப, துதிகள் எழும்ப, ஸ்தோத்திரங்கள் எழும்ப, இயேசுவை அறிவிக்க அறிவிக்க ஜனங்கள் மத்தியிலே சில அசைவை கர்த்தர் கட்டளையிடும்படியாக காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நம் தேசம் இப்படியே இருக்க போறதில்லை. நம் சபை இப்படியே இருக்க போறதில்லை. ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேராய் நம்ம குடும்பம் இப்படியே ரட்சிக்கப்படாமே இருக்க போறதில்லை. குடும்பத்தில் சரிய ஒரு மாற்றம். மற்ற சபைகளைப் போல் நம்ம சபைகளோ, மற்ற தேசத்தை போல் நம்ம தேசமோ இல்லாதபடிக்கு, மற்ற குடும்பங்களைப் போல் நம்ம குடும்பம் இல்லாதபடிக்கு ஒரு மாற்றமுள்ள குடும்பமாக, தேவன் எதிர்பார்க்கிற குடும்பமாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு செய்ய வேண்டிய வழியை தான் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு போதித்திருக்கிறார். ஏன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 11. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தர வரைக்கும் கூறுகிறார். நீங்க ஜெபிச்சு ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய கண்களும் நம்ம மேல் நோக்கமாக இருக்கும். அல்லேலூயா. மற்ற ஊரெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ சூலூர்லையா ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குது, ஐயோ சூலூர்லையா ஒரு பெரிய, நம்ம மற்ற சபையில இருக்க சொல்லுவோம், ஐயோ இந்த கார்பன்டியஸ் திருச்சபையிலையா ஒரு மாற்றம் வந்திருக்குது. கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இது நடக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நம்ம ஜெபிச்சா நம்முடைய சபையும் நம்முடைய தேசத்தையும் கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நோக்கி பார்க்கும்படியாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நடக்குமா? அப்படியே கண்டிப்பா நடக்கும். கர்த்தர் சொன்னபடி நீங்க நாளை செய்ய ஆரம்பிச்சா அவர் சொன்ன காரியம் கண்டிப்பா நடக்கதான். சொல்லுங்கள் என்று பூமியின் கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறக்கூடிய ஜனங்களை உருவாக்குவார். ஜெபிக்கிற நபரைத்தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையாய் கர்த்தர் சமூகத்தில் வழியை புரட்டாதபடிக்கு வழியிலே நிற்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் நோக்கி பார்த்ததான் திறப்பில் என்று சுவரை அடைக்கத்தக்க ஃபர்ஸ்ட் வாரம் பார்த்தோம் நினைக்கிறேன். அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் வாரம் பார்த்தோம். எப்போ 2-3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு முன்னால பார்த்தோம். அதாவது சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடி. அப்படி அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று சொன்னா அவன் இப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும். தன் தேசத்திற்கு ஒரு ஜாமக்காரனா இருக்க வேண்டும். அதான் இப்படிப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னது? என்னுடைய தேசத்தை சுவரை அடைக்கத்தக்க ஒரு, அந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதான ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்போ தேசத்துல சுவரை அடைக்கணும். இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணிட்டா போதும். கர்த்தர் அந்த தேசத்திற்கு வர வேண்டிய எல்லா ஆபத்துக்கும் அவன் விலக்கி பாதுகாக்கிற ஜாமக்காரனாய். அந்த ஓட்டை ஏன் விழுந்தது? சுவரை ஏன் வந்தது? ஓட்டை வந்தது சரியா காவல் காக்கலவே.
இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான்? கோட்டை விட்டுட்டான். அதனால அந்த மதில் இடிக்கப்பட்டு அங்கு திறப்புண்டாகி விட்டது. அந்த தேசத்துக்கு அழிவு வந்தது. கர்த்தர் ஆமென் தேசத்தின் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடுகிறார். அல்லேலூயா. சுவரை தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். எல்லாம் தனக்கு இஷ்டமான வழியை போதிக்கிறார்கள். எல்லாரும் தன்னுடைய இஷ்டத்தின்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய விருப்பத்தை அறிந்து என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒருவனை காணேன். அந்த திட்டத்துக்கு நீங்களும் நானும் வந்துட்டா தேசம் எருசலேம் தேவனை அறிகிற அறிவினாலே நிரம்பும். நம் தேசமா இருக்கட்டும், நம்ம குடும்பமா இருக்கட்டும், எவனை எதிர்க்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வாக்கின்படியாகவே நான் நிற்கும் போது இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களா என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே ஜனங்களை கர்த்தர் சந்திக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. தேசத்தின் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னா நீங்களும் நானும் திறப்பில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம தேசத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னா நம்ம அந்த வசனத்தை இப்படி வாசிக்கலாம். 7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். புகழ்ச்சி ஆக்கிறவரை. அதனால தான் சொன்னாரு. அடுத்த 11 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும். அவருடைய அருளும் பலன். அதான் நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்கிறவரால் மாறுவார். அதன் மூலமாய் பெரிய ஒரு எழுப்புதலும் பெரிய ஒரு மாற்றமும் பெரிய ஒரு அபிஷேகமும் வரும். அதனால தான் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் நாவி ஊற்றுவேன் கர்த்தர் சொன்னார். ஏன்னா அவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் வரும்போதுதான் அந்த தேசத்தை அசைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எப்படி நமக்குள்ள போய் சொன்ன ஏத்துக்குவாங்களா கேட்டா அதான் சொல்றேன். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் போய் சொல்லும் போது உனக்கு முன்பு எதிராய் எந்த நாவும் எழும்பாதபடி கர்த்தர் பாதுகாப்பு. அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த அதிகாரம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு, கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிறவனுக்கு, கர்த்தரை துதிக்கிறவனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. மற்றவனெல்லாம் போனா அடங்காது, நம்ம போனா அடங்கிரு. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல் இருக்கிறதுனால, கர்த்தருடைய அதிகாரம் நம்ம மேல் இருக்கிறதுனால, கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிற துதி நம் நாவில் இருக்கிறதுனால உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எசாயா 54:17 கர்த்தர் சொல்றார், என்னது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆமென். அங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. இந்த வருஷத்துல கர்த்தர் அதை கட்டளையிட போகிறார். ஏன்னா எனக்கு அது வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் எனக்கு? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால இந்த வருடத்துல கர்த்தர் செய்ய போற காரியம் மிகவும் பெரிதா இருக்கும். ஆமென். ஏன்னா அவரை நாமத்தை துதிக்கிற ஜன நாம, அவர் நாமத்தினுடைய காவல்காரராய் உங்களையும் என்னை கர்த்தர் நியமித்திருக்கிறபடினாலே நாம் துதிக்க ஆரம்பிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம். அவர் சொன்ன காரியம் ஒரு நாளும் தடைபடாது. அதனால்தான் இந்த தேசத்திலே அந்த வசனத்தின் கடைசி வாசிக்கலாம். 11. அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திர வரைக்கும் கூறுகிறார். கடையாந்திர வரைக்கும் கூறுகிறார். அல்லேலூயா. அவரை அமர்ந்திருக்க விடாதது. சரி, அடுத்த வருஷம் வாசிங்க. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். அப்படி வரக்கூடிய ஜனம் எப்படிப்பட்டதாமா? அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். இது மூலமா நம் ஜெபத்தின் மூலமா ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். நம்ம சூரரை பார்த்து கர்த்தர் சொல்லணும், இந்த தேசத்தை கைவிட மாட்டேன், இந்த பகுதியை கைவிட மாட்டேன். ஏன்னா இந்த தேசத்தை நம்பி சில ஜாயமக்கார நியமித்தேன், அவர்கள் சரியாய் வேலை செய்தார்கள். சொல்லணும் ஆண்டவர் நம்மை பார்த்து. என்னது? இந்த சூழலை பார்த்து கர்த்தர் கைவிடப்படாத ஒரு நகரமா, ஒரு பட்டணமா, ஒரு தேசமா கர்த்தர் அறிவிக்கணும். என்னன்னு? இந்த பகுதியில சில ஜாமக்காரரை வைத்தேன், அவர்கள் சும்மாவே என்னை விடல. அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? துதித்து கொண்டே இருந்தார்கள், ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். இந்த தேசத்தை உயர்த்துற வர விடவே இல்லை, இந்த தேசத்தை ஆஸ்வதிக்கிற வர விடவே இல்லை. அதன் மூலமாய்
அவர்கள் பரிசுத்த ஜனம் என்றும் அநேக மீட்கப்பட்டார்கள். இந்த ஜனங்களை கர்த்தர் பார்த்து சொல்லணும், இவர்கள் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களும் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறத்தக்கதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலும் என் கையிலும் உள்ளது. அல்லேலூயா. செய்வோமா? நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாள் ஜெபிக்க வந்ததுக்கு எதுக்கு நோக்கம்? சனிக்கிழமை ஆச்சுன்னா வீட்டில் வேலையும் இல்லாமல் இல்லை, சாப்பிட முடியாமல் விளைவினையும் இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். எதற்கு? இந்த தேசத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை மாற்றுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நானும் என் வீட்டாரம்பம் என்றால் கர்த்தரையே செவிப்போம். அப்படின்னா என் குடும்பத்தில் இன்னும் செவிக்காத ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, என் ஜனத்தை எல்லாம் ரட்சிங்க, என் குலத்தை எல்லாம் நீங்க ரட்சிங்க, என் இனத்தை எல்லாம் ரட்சிங்க, என் சொந்தங்கள் எல்லாம் ரட்சிங்க, என் கூட பிறந்தவர்கள் எல்லாம் ரட்சிங்க, என் தேசத்தை ரட்சிங்க, என் சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிங்க, என் தேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். அதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். எல்லாத்திலையும் ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய நபர்களை நாம் கர்த்தர் உருவாக்குறார். நாம அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம் தேசத்தை சுதந்திரமாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் நேற்று நைட்டு தான் தெளிவாக சொன்னாரு, இந்த தேசத்துக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னா நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க இந்த தேசத்துல மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னா உங்களை ஜாமக்காரராக வைத்திருக்க பொறுப்பை உணர்ந்து நீங்க சும்மா இருக்காதீங்க. நீங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. அந்த வேலை செய்து இந்த வேலை செய்து அதை பார்த்து இதை பார்த்து நீங்க நேரத்தை போக்கடிக்காதீங்க. நீங்க சுதந்திரிக்கக்கூடிய ஆட்கள், நீங்க ஜெபிக்க வேண்டிய நபர்கள். நீங்க துதிக்க ஆரம்பிக்க 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 என் கிரியை ஆரம்பிக்கும். ஏன் நம்ம ஜெபிக்கணும்? கர்த்தர் கிரியை செய்யணும்னா கர்த்தரை தூண்டக்கூடிய ஒரு ஜெபம் நமக்கு தேவை. கர்த்தரை சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணா தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஏன்னா பிசாசு கேட்பா, ஏன் ஆண்டவரே அவனை போய் ரட்சிச்சிங்க? ஐயா அவன் கேட்டான்ப்பா. அதான் எழுத்தில் இருக்க ஜனங்கள் தங்கள் கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் அந்த மக்களை என்ன பண்ணாராம்? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியா ஆட்கள் அனுப்பினார், மோசே அனுப்பினார். அப்போ நாம் ரட்சிக்கப்பட, நாம மனம் திரும்பப்பட என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம தேவனை நோக்கி பார்த்து ஒரு வசனம் வாசிக்கலாமே. எரேமியா 42 வாசிங்களேன். எரேமியா 42:2. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு. தீர்க்கதரிசியாக எரேமியாவை நோக்கி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா அவங்களுடைய தேவன் அல்ல, சொல்லக்கூடிய ஜனங்களுடைய தேவன் அல்ல, அவர்கள் தீர்க்கதரிசியுடைய தேவன் அவர். அதனால தான் சொல்றாரு, தீர்க்கதரிசியாக எரேமியாவை நோக்கி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். உம்முடைய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும். நீ ஜெபம் பண்ணாதான் அங்க வழி எங்களுக்கு வரும். பாருங்க, அவர் சொல்றாரு, நாங்கள் நடக்க வேண்டிய வழியும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீ ஜெபம் பண்ணு. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நாங்க சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னா, நாங்க நல்வழியாய் நடக்க வேண்டும் என்று சொன்னா வழியை காண்பிக்கும்படியாய் நீங்க ஜெபம் பண்ணணும். அப்ப நான் ஜெபம் பண்ணனா கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணாத வர, நாம ஜெபிக்காத வர நம்ம குடும்பத்தில் இருக்கட்டும் தேசத்தில் இருக்கட்டும் மாற்றம் வராது. நாம ஏன் ஜெபிக்காம இருக்கிறோம்னா சோர்ந்து போய் விடுகிறோம். சில வழி நடத்தின வழிகள், பார்த்த வழிகள், போதித்த வழிகள், நடந்த வழிகள் எல்லாம் அவங்க சொன்னாங்க இல்ல, சரியான வழி நீங்க நானும் செய்ய ஆரம்பிச்சா கர்த்தர் நம் ஜெபத்தை கருத்து நம்மை தான் தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறார், நம்ம தான் ஒரு ஜாமக்காரனை வைத்திருக்கிறார். நாம ஜெபிச்சா தான் கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துவார். நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனை நோக்கி பார்த்து. அப்ப நாம் ரட்சிக்கப்பட்ட நம் தேவனை பார்த்து நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் முறையிடும் போது ரட்சிக்கப்படாத ஜனங்களையும் விடுவிக்க அவர் வழிகளை உண்டு பண்ணுவார், வாசல்களை உண்டு பண்ணுவார். அதனால நாம் ஜெபிக்க வேண்டும். நாம உபவாசத்தோடு வந்து இருக்கிறோம், கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் மாற்றங்களை கொடுப்பார்.
இதனால என்ன நடக்கும் அப்படின்னு 8வது வசனத்தை வாசிக்கலாம். 62:8. எசாயா 62:8. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடு. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா உன் சத்துருக்களுக்கு உன் தானியம் ஆகாரமாய் போகாது. உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று. அதாவது உன் குடும்பத்தில் வரக்கூடிய வருமானங்கள், உன் குடும்பத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், உன் குடும்பத்தில் வரக்கூடிய செழிப்பெல்லாம் அடுத்தவன் கொண்டு போகாதபடிக்கு உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்ன சொன்னா, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினால் உண்டாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரும். ஜெபிச்சீங்கன்னா உன் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம். தேசம் ரட்சிக்கப்படுறது மாத்திரம் அல்ல, ஜெபிக்கிற குடும்பத்தின் மேல ஜெபிக்க 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 சத்துருவின் கை அங்கே குறுகி போகிறதை பார்க்க முடியும். சத்துரு அங்கே நம்முடைய ஆசீர்வாதத்தை எடுக்க வருகிறதெல்லாம் நீங்கி போகிறதை பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி பார்த்து துதித்துக் கொண்டு. 7வது வசனம் வாசிக்கலாம். 7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை அமர்ந்திருக்க விடாம துதிச்சு கொண்டே இருங்க. துதிச்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடு. உன்னுடைய தானியம் அது, உன்னுடைய ஆசீர்வாதம் அது, நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது. உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று. வேஸ்டே ஆகாதுங்கிறார். உன்னுடைய திராட்சரசமாகட்டும், உன்னுடைய தானியமாகட்டும், உன்னுடைய சொத்தாகட்டும், உன் சம்பத்தாகட்டும், உன் வருமானமாகட்டும், எதுவும் சத்துரு தொடாதபடி அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவே. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கும் போது அது தேசத்திற்கு ஆசீர்வாதம், ஜெபிக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேசத்தில் காணப்படுகிற எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னா நாம் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும், நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய, குடும்பத்தில் வரக்கூடிய நஷ்டங்கள் லாபமாய் மாறும். குடும்பத்தில் வரக்கூடிய தேவையில்லாத வீண் செலவுகள், தேவையில்லாத கொண்டு வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அடைத்து நமக்கு அது ஆசீர்வாதமாய் மாற்றும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 9. அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். நாம ஜெபிக்க ஜெபிக்க நம் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். நாம ஜெபிக்க ஜெபிக்க வீண் செலவுகள் குறையிறத பார்க்க முடியும். நாம ஜெபிக்க ஜெபிக்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருகிறதை பார்க்க முடியும். அது நாம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்த்து கர்த்தரை துதிக்க ஏதுவாய் இருக்கும். அடுத்தது, அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். ஆமென். அதே கூட்டி வச்சு எல்லாம் சேர்த்து வைத்து நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அதை திருப்பும்படியாய் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் ஜெபிக்கும் போது சத்துரு நம் குடும்பத்தின் மேல் கைப்படாதபடிக்கு, பிள்ளைகள் மேல் கைப்படாதபடிக்கு, நம் தொழில்கள் மேல் கைப்படாதபடிக்கு, நம்முடைய வருமானத்தின் மேல் கைப்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதற்காய் முன்குறித்தாரோ நாம் அந்த பணியை செய்ய 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 நம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும், நம் குடும்பத்தில் மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் அதனால தான் சொல்றாரு, நீங்க துதிக்க ஆரம்பிங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, தேசத்திற்காக அறிவிக்க ஆரம்பிங்க, தேசத்தின் மேல் உங்களை நான் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற நீங்க ஆரம்பிங்க. நீங்க அப்படி செய்யும் போது உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வேன், உங்களுடைய ஜனத்தின் மேல் வரக்கூடிய காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன், இந்த தேசத்தை எல்லாமே உங்களுக்கு சொந்தமா கொடுப்பேன். 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தர வரைக்கும் கூறுகிறார். ஆமென். கர்த்தர் பூமியின் கடையாந்த வரத்திலிருந்து இந்த பகுதியை நம்முடைய தேசம், நம்ம ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க, எங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளி தேசத்தில் இருப்பாங்க, வேறு ஊர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ அங்க போய் மாறிட்டிய, அங்கே போய் நீ நல்லா டெவலப் ஆயிட்டிய அப்படின்னு சொல்லி புகழக்கூடிய புகழ்ச்சிகள் பூமியின் கடியாந்திரத்திலிருந்தும் வரும். அதுக்கு காரணமாக இருக்கிற தேவனை உயர்த்த ஆரம்பிக்க வேண்டும், அதுக்கு காரணமாக இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். நாம் செய்யும் போது அதான் கர்த்தர் உன்னை தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா முழங்கால் தான் காரணம்.
நம்ம ஜெபம் தான் காரணம், வேற எதுவும் கொடுப்பதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல. முதலாவது உன் காணிக்கை என்ன பண்ணு, மனஸ்தாபப்படுகிற என்னன்னா முதல்ல போய் மனஸ்தாபப்பட்டு வந்து என்ன பண்ணு, ஒப்புரவாய் கொண்டு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்ப நாம தேவ சமூகத்துல காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு என்ன பண்ணோம், தேவ சமூகத்துல தான் வாசல் வழியா பிரவேசிக்கணும். பாவம் இல்லாம தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் ஏறெடுக்கப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் வாசல் வழியாய் பிரவேசித்து அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் ஏறெடுக்கப்படுகிற எல்லா மன்றாட்டுகளும் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னா நாம் அவரை உயர்த்துகிற துதி நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதனால தான் இன்னொரு திரும்ப அந்த வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 62:6 வாசிக்கலாம். எருசலேமே, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அங்க பாருங்க, எருசலேமே உன் மதில்கள் மேல், இந்த தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கிறேன், நம்ம பார்த்து கத்த சொல்றாரு, பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய வேலை என்ன அப்படின்னா காவல் காக்க வேண்டிய வேலை. நம்முடைய வேலை என்று சொன்னா தேவ சமூகத்தை ஜெபிக்கிற வேலை. பிரா முழுவதும் பகல் முழுவதும் எந்த நேரத்திலும் ஜெபிக்கிற துதிக்கிற. அவன் இன்னைக்கு நாளிலே அந்த ஜெபமும் துதியும் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கெல்லாம் மொபைல் ஆகி போயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க எல்லா விசுவாசிகளும். இன்னைக்கு டிவியில படம் பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமை மாறி ஜெபிக்கிற துதிக்கிற ஜனங்களை உருவாக்கி விட்டுட்டா, எழுப்பி விட்டுட்டா, கர்த்தர் இந்த தேசத்தில் செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் ரீல்ஸ் பார்த்துட்டு, எத்தனை பேர் அந்த என்ன ஈவினிங் சீரியல் பார்த்துக்கிட்டு, எத்தனை பேர் அந்த நேரத்தை போக்கி கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? நாம் அதிலிருந்து மாற வேண்டும். கொஞ்ச நேரம் தானே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். நாமும் உலகத்தை போலவே மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம கர்த்தர் ஒரு நாளில் ஒரு புதிய கிருபை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். என்னது? ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரராக ஏற்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சில அதிகாரத்தையும் சில அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்காதபடிக்கு, நீங்கள் சும்மா அமைதியா இருக்காதபடிக்கு, நேரத்தை போர்க்காதபடிக்கு சில ஜாமக்காரரை கர்த்தர் உருவாக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொன்னா அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அவரை நோக்கி பார்த்து, இந்த நாளிலும் வந்து ஜெபிக்கும்படியா வந்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த குடும்பத்துல எந்த இல்லாமைகளும் வரக்கூடாதப்பா, எந்த குறைபாடும் வரக்கூடாது ஆண்டவரே. எந்த சத்துருவின் கையும் அந்த குடும்பத்தில இல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்துல இப்பொழுது கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்பம் ஆமென் தேவன் நாமத்துக்கு மகிமையா இருக்கணும். காணப்படுகிற தடைகள் நீக்கட்டும், காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். சத்துருவின் போராட்டங்கள் இன்றோடு அழிந்து மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையுள்ள கரம், கர்த்தர் வெளிப்பட போற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எங்க குடும்பத்தை கர்த்தர் மாற்ற போற கிருபைக்கு நன்றி. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய சுபாவத்தை கர்த்தர் மாற்ற போற கிருபைக்கு நன்றி. எல்லா முரட்டாட்டங்களும் எல்லா குருட்டாட்டங்களும் இயேசுவின் நாமத்துல ஆமென் மாறும்படியா ஜெபிக்கிறேன். வந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் முத்தரிப்பீராக. உமக்காய் வேர் விருப்பீராக. காணப்படுகிற தடைகள் தடுமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படியா ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீ தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். கிருபையுள்ள கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். எல்லாவற்றையும் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இதுவரை எங்க வாழ்க்கை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, எல்லா கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீங்க எங்களை கொண்டு செய்ய நினைத்து தடைபடாது. எங்களை முன்குறித்து இருக்கிறீங்க, எங்களை கொண்டு நீ செய்ய நினைத்து தடைபடாத ஆண்டவரே. எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னது போல நாங்கள் ஆசையாய் தொடர்ந்து ஓடி வர உதவி செய்வீராக. எதற்காய் எங்களை பிடித்தீரோ அதை நாங்கள் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் ஓடி தொடர எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கனமகிமை அனைத்தும் தருகிறோம்
இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென்.